அன்பானவர்களே, மறுபடியும் பிறந்த நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து வாஞ்சிப்பது, நாம் இம்மைக்குரியவர்களாகி சாதாரண மனுஷர்களைப் போல இம்மைக்குரிய சோர்ஸுகளை தேடி இம்மைக்குரிய மனுஷர்கள் சிந்திப்பது போலவும் செயல்படும்படியாக அல்ல, மாறாக அவருடைய திவ்ய வல்லமையும் திவ்ய சுபாவத்தையும் அதிகமாக அறிய வேண்டும் என்பதே. அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம் என்று சொன்னால், அவர் எகிப்தை விட்டு கனானுக்கு நேராக சென்ற அந்த 40 ஆண்டு பிரயாணத்தில் அவர்களுக்கு தேவையானதெல்லாம் ப்ரொவைட் பண்ணது அவர்களுக்கு பரத்தில் நின்ற the divine power அவர்களுக்கு தேவையான எல்லா டிவைன் சோர்ஸையும் ஓபன் பண்ணினது. இது போலவே இந்த காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவன் வாஞ்சிப்பது the divine பவர்னால் நம்ம மூவ் பண்ண வேண்டும், டிவைன் நேச்சர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் நம் மறுபடியும் பிறந்த தெய்வ பிள்ளைகள், நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதெல்லாம் தெய்வீகமானவைகள். ஆதலால் இந்த நாட்களில் அதிகமாக தேவனையே ஃபோக்கஸ் பண்ணுங்க, தெய்வீகமான நன்மைகளை என்ஜாய் பண்ணுங்க. God bless you. Stay blessed, stay in Christ.